47 பேரை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைப்பீர்கள். திமுக நமக்கு ஆதரவு தருது. திமுக ஆதரவு வாங்கினீங்கன்னா 30 ஆண்டு காலம் திரைத்துறையில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. ஒரு 3 படத்தில் பாட்டு எழுதுறதுக்குள்ளேயே நாக்கு தெரிக்கிறது. 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு வியாபாரத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு. சரி, அப்போ நேர்மையாக இருப்பார். கரண்ட் அடிக்கடி கட் போகுதேம்மா அப்படின்னு எங்கள் ஊரில் கேட்குறேன். ஆமாம், விஜய் வந்தால் வயரை பிடிங்கிட்டாரு, நீங்களாம் சேர்ந்து பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உட்பட இன்றைக்கு அதிமுகவிலிருந்து பல மந்திரிகள், பல எம்எல்ஏக்கள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. அவங்கள பெரும்பாலோர் சொல்கிறது என்னென்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இணைத்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதை எங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்றாங்க. எல்லாரும் வெளியில் வந்ததுக்கு அதுதான் காரணமாக? ஒவ்வொரு காரணமும் இது பிரதான காரணம். அதாவது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியிலே தங்க வைக்கப்பட்டார்கள். நம்ம ஆட்சி விரைவில் வரப்போகுது, நான் முதலமைச்சராக போகிறேன், நீங்கள்லாம் அமைச்சராக போகிறீங்க அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதை தான் பாண்டிச்சேரியில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. எப்படி 47 பேரை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைப்பீர்கள். திமுக நமக்கு ஆதரவு தருது. திமுக ஆதரவு வாங்கினீங்கன்னா அது மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்களேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வெளியிலேருந்து தான் ஆதரவு தர்றாங்க. அப்படி இருந்தும் நம்ம நம்பகத்தன்மை போயிருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாம் ஏற்பாடு பண்ணால் அதான் ஐயுஎம்எல் தலைவர் காதர் மைதீன் பேராசிரியர் நேர்காணலில் சொன்னார். ஆமாம், சொன்னார். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்னை அழைத்தார். முதல் நாள் எடப்பாடி முதலமைச்சர்னு சொன்னார். இது எப்படி ஏற்றுக்குறாங்கன்னு கேட்டேன். சரி, மறுநாள் என்னை அழைத்தார். தொல் திருமாவை முதலமைச்சர் என்று சொன்னார். அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லையேன்னு சொன்னேன். ஒரு 6 மாதத்துக்குள்ளே தேர்ந்தெடுத்துக்கலான்னு சொன்னார். ஒன்றும் புரியலையேன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறுத்திருக்க வேண்டாமா? நடந்தது உண்மை, வெளியே கசிந்து விட்டதே என்கிற வேதனை தான் அவர்களுக்கு. ஆக இது போன்ற ஒரு சூழ்ச்சி வளையம் பின்னப்பட்டதனால் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஒரே ஒரு காரணம், திமுக உடைய எதிர்ப்பு நிலையில் பிறந்த இயக்கம் தான் அதிமுக. அந்த அதிமுகவுடைய ஈடு இணையற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவை தீய சக்தி என்று அழைத்தார். ஆமாம், அதைத்தான் விஜய் சொன்னார். திமுக தீய சக்தி, டிவிக்கே தூய சக்தி என்று சொன்னார். இது ஒரு ட்ரெண்ட் செட்டப் மாறிடுச்சு. நீங்கள் டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கேக்கு தான் போட்டினார். 3வது இடத்தில் இருக்கிற எங்களை மதிக்கவே இல்லை. நாங்கள் தானே எதிர்கட்சின்னா நீங்கள் இருந்துட்டு போங்க, வாண்டடாக வண்டியில் ஏறாதீங்கன்றார். இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உடனுக்குடன் பதில் தரலை. உடனுக்குடன் அவருக்கு பதில் தர முடியல. அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டார். அவர் 30 ஆண்டு கால திரை கவர்ச்சி, திரையில் நடித்த அந்த இளைஞர்கள் ஈர்த்த விதம், ப்ளஸ் துணிச்சலாக பேசுகிறாரு. பீக்கில் இருக்கார். 1000 கோடி ரூபாய் வருமானம். 30 ஆண்டு காலம் திரைத்துறையில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. ஒரு 3 படத்தில் பாட்டு எழுதுறதுக்குள்ளேயே நாக்கு தெரிக்கிறது. ஆமாம், 30 பல்லவியா? என்னங்க 30 பல்லவி எழுத சொல்லி கேட்குறாங்களே. ஒரு 4 வரியில் 30 வார்த்தை மாற்று, நாக்கு தள்ளியது. 30 வருட காலம் ஒருவர் திரைத்துறையில் இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த உச்சத்தை தொட்டார். 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு வியாபாரத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு. சரி, அப்போ நேர்மையாக இருப்பார், நாணயமாக இருப்பார், நல்லவராக இருப்பார், வல்லவராக இருப்பார், துணிச்சலாக பேசுகிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு, நோ காம்ப்ரமைஸுங்கிறாரு. இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அவர் எந்த பிரச்சனைகள் அவர் மீது ஏவப்பட்டால் கூட பெண்கள் சொல்கிறாங்க, பாவம் அவர் மேலே இது ஏன் இப்படியெல்லாம் அவரை தொந்தரவு பண்ணுறாங்கன்றாங்க. கரண்ட் அடிக்கடி கட் போகுதேம்மா அப்படின்னு எங்கள் ஊரில் கேட்குறேன். ஆமாம், விஜய் வந்தால் வயரை பிடிங்கிட்டாரு, நீங்களாம் சேர்ந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. 4 நாள் 5 நாள் ஆட்சி அமைக்க விடாமல் அலையிறாங்க, நீங்களாம் தடுக்கிறீங்க அப்படின்னு. எங்கள் சின்னம்மா ஒரு வயசான அம்மா இருக்காங்க, சாப்பிடல 3 நாளாக. என்னப்பா ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. என்னடா இப்படி இருக்குது? அது ஈர்ப்பு. இது இயல்பாக வரணும். அது இயல்பாக வந்துருச்சு. அப்படிங்கும்போது அவர் மக்கள் தலைவராக அவர் உயர்ந்து விட்டார். அதுதான் விஷயம். இதுவரைக்கும் அவர் திரைப்பட நடிகர்.
2 ஆண்டுகள் தான் நான் கட்சி தொடங்கி ஆயிருச்சு. ஆனால் அதை மக்கள் மிகச் சரியாக அவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். இனி காலப்போக்கில் அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகள், அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவர் நல்ல இயல்புகள், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், அவருடைய மனிதநேயம், அவருடைய மானுடப்பற்று, அவருடைய கருணை, அவருடைய காருண்யம், பிறருக்காக வடிக்கிற கண்ணீர், இவைகளெல்லாம் மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக வளர்வார், மலர்வார். நீண்ட நெடிய அனுபவம் உள்ள திமுக, அதிமுக உட்பட எந்த கட்சிகளாலும் விஜயனுடைய இந்த வெற்றியை 1% கூட கணிக்க முடியல. ஏன்? யாருமே இல்லை, அவர் போட்டியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க. நான் நடிகர் கமல் மீது அளவற்ற பக்தி கொண்டவன். அடுத்த மக்கள் நீதி மையம் போல் ஆயிருமோ அப்படின்னு நினச்சாங்க. இப்போ தானே 2 வருஷம் தானே ஆச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஒரு பெரிய ஒரு வீரியம் வரலை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேர்தலின் போது திருவிழா மாதிரி வந்தாங்களே. ஆமாம், இவ்வளோ காலையில் 7:30 மணிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் 11 மணி வரைக்கும் இரவு ஓட்டு போட்டாங்க. டோக்கன் வாங்கி 6 மணியோட முடிஞ்சிருது. டோக்கன் வாங்கி நின்று ஓட்டு போட்டாங்க. சாரியாக பஸ்ஸில் வந்தாங்க, ட்ரெயினில் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆந்திராவில் நடந்தது. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவு என்று சொன்னார்கள். அப்போதே நான் சொன்னேன், இல்லைங்க, ஆட்சி மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தரணும்னா இவ்வளோ பேர் வரமாட்டான், தப்பித்தவரி கூட இவன் திருப்பி வரக்கூடாதுன்னு இத்தனை பேர் வந்தாங்கன்னு. அப்போ இவ்வளோ பேர் சாரசாரியாக வரான், வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா இது மாற்றம் ஏற்பட போகிறது. மீண்டும் திமுக வரணும்னா இவ்வளோ பேர் வரமாட்டாங்க, அவங்க வந்துடுவாங்கன்னு போயிடுவாங்க. இவங்க வரக்கூடாது, வேறு ஒருத்தர் வர வேண்டும் என்பதற்காக மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள்னு சொன்னாங்க. எல்லாம் பூத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, எல்லா கையும் விசிலுக்கு போகுது சார், விசிலுக்கு போகுது சார், விசிலுக்கு போகுது சார். அங்கே உட்காந்துருக்க பூத் ஏஜென்ட் கணிச்சிருவான். அந்த இது மூடி வச்சுருந்தா கூட கை 3வது பட்டன் விசிலில் இருக்குது. போனோடனே இவன் அதே பார்க்குறான்ல. இல்லை தெரியும், அதாவது ஒரு ஸ்டடி பண்ணி வச்சு. ஆமாம், நீங்கள் வந்து அந்த தூண்டில் போட்டு தக்க மீதே கண் இருக்கும், லைட்டாக போனாலும் தூக்கிடுவான். அது மாதிரி அவன் இதே வேலை தானே அரசியல்வாதிங்களுக்கு. அந்த பூத் ஏஜென்ட் எல்லா கையும் விசிலில் தானே போகுது அப்படின்னோடனே. எங்கள் டிரைவர் மதுரையில் எனக்கு வந்து காலையில் ஹோட்டல்லேருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அண்ணன் ஐயா அந்த மாதிரி நான் என்னப்பா அப்படின்னு, ஒரு 4-5 லேடிஸ் அங்கே இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. ரெட்டலை கட்சிக்காரனும் காசு தருவான், இந்த சூரியன் கட்சிக்காரனும் காசு தருவான், 2 பேர்ட்டையும் வாங்கிட்டு விசிலில் போட்டுறணும் அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிற அப்படி? ஆவையா, உண்மையிலே பேசிக்கிட்டாங்கய்யா அப்படின்னா. அப்படியா, சரி 3 மாதம் இருக்குது, இதான் மாறிடுவாங்களா, ஒரு 10-15 லேடிஸ் பேசுகிறதுனால ஒன்றும் இல்லை அப்படின்னு. 10 லேடிஸ் பேசுனது தான் 10 கோடி மக்களுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் ஒருத்தருடைய எண்ணம் தான் எல்லாருடைய எண்ணம். நான் ஒரு முதலமைச்சர் விஜயோட எடுத்த ஃபோட்டோவை என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன். 1 மணி நேரத்தில் 200-250 மேலே லைக் கொடுக்குறாங்க. அதுக்கு நிறையா வந்திருக்கு. இது ஆட்டின் போட்டு போடுறாங்க. அப்போ எங்கள் 2 டிரைவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா அப்படின்னு. விசிலுக்கு தாங்க போட்டோம் அப்படின்னு. எங்கள் வீட்டு சமையல்கார அம்மாவை கேட்டேன், இந்த மாதிரி என்னம்மா அப்படின்னு சொல்லி, விசிலுக்கு தாங்க போட்டேன் அப்படின்னு. அப்படியா, நீங்கள் எதுக்கு போடுவீங்க? உங்கள் ஃபோட்டோ விஜயோடு இருக்கிறது வந்த உடனே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ஏன்னா நான் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறேன்னு சொல்லி. ரெட்டலைக்கு தாங்க நாங்கள் இது வரைக்கும் போடுவோம், இப்போ நாங்கள் விசிலுக்கு போட்டோம். சரிம்மா, ரெட்டலையிலேருந்து நீ விசிலுக்கு போயிட்ட, நாளைக்கு விசில்லேருந்து ரெட்டலைக்கு வந்துடுவாம்மா அடுத்த தேர்தலில்னு கேட்டேன். வரமாட்டேங்க. ஏன்? அம்மாவோடு போயிடுச்சுங்க, இனிமேல் விஜய் இருக்கிற வரைக்கும் நான் விசிலுக்கு தான் போடுவேன். அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஊரில் அங்கங்கே விசாரித்தா சுற்றி இருக்கிறவனே விசிலுக்கு போட்டால் நாங்கள் எங்கே ஜெயிக்க முடியும்? இல்லை, கரெக்ட். இப்போ அது இயல்பாகவே நடந்துருச்சு. இயல்பாகவே நடந்துருச்சு. இப்போ 6வது படிக்கிறான் என் தம்பி, என் கூட பிறந்த தம்பியுடைய பையன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, அப்பத்தா விசிலுக்கு போட்டுரு அப்பத்தா. ஏன்பா, நம்மெல்லாம் வந்து ரெட்டலை கட்சிக்காரங்கப்பா, எம்ஜிஆர் கட்சிப்பா, ரெட்டலைக்கு தான் போடணும், 85 வயசு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அப்பத்தா, இந்த தடவை ஒரு தடவை போடு அப்பத்தா. ஏன்பா அப்படின்னா, விஜய் அங்கிள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் வேண்டப்பட்டவரா, அவர் சொல்ல எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், இந்த ஒரு முறை போட்டுரு அப்பத்தா, போடாமல் வந்தேன்னா அவங்க கூட பேச மாட்டேன் அப்பத்தா. எங்கள் குடும்பத்தில் நடந்தது. நல்லவர் அப்பத்தா, அவர் நல்லா செய்வார் அப்பத்தா, நீ விசிலுக்கு போட்டுருப்பத்தா
அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுது. வியப்பாக இருக்குது. முந்தி வந்து படித்த இளைஞர்கள், ஊரில் இருக்க இளைஞர்கள் எல்லாரும் ஓட்டு கேட்பான். இப்போ குழந்தைங்க ஓட்டு கேட்டு வெற்றி பெற வச்சிருக்கு பாருங்க. ஆமாம், வாக்காளர்களே இல்லை அவங்க. அவர்களை வாக்காளர்களாக மாற்றி இருக்கிறார்கள். வாக்காளர்களையே மாற்றி இருக்கிறார்கள் மனதை. அந்த ஈர்ப்பு கிடைத்திருக்கிறது. தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது என்று சொல்வார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் முஹம்மது நபி அவர்கள். அது நடந்து விட்டது. ஆகவேதான் மீண்டும் சொல்லுகிறேன், திராவிட இயக்கத்தின் கொள்கை உயிரோடு இருக்கிறது. திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் தான் தோற்று போனார்கள், திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் அல்ல. அந்த கொள்கைகளுடைய நீட்சியாக முதலமைச்சர் சந்திரசேகர், ஜோசப், விஜயை பார்க்கிறார்கள். நான் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் ஆழ்ந்து ஆராய்ந்ததனுடைய அடிப்படையிலே சொல்கிறேன். நீங்கள் கூட நினைக்கலாம், 2 நாளைக்கு முன்னால் மாறிட்டு எப்படியெல்லாம் கூவுறாண்டா இவன் 2 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தா இன்னும் கூவியிருப்பான் போல இருக்கணும். இல்லை, நான் அரசு தலைமை கொறடாவாக இருந்துட்டேன், மாண்புமிகு அமைச்சராக இருந்துட்டேன். இன்னொரு தடவை இருந்தாலும் அமைச்சர் தான். எல்லா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இனி ஒரு சரியான தலைவரோட இயங்கணும். திராவிட இயக்கத்தின் கொள்கைகளோடு நம்ம ஒன்றி வாழணும், நம்ம ஒரு மரியாதையோடு சமூகத்தில் நடந்துக்கிறணும் அப்படிங்கிற வாய்ப்பு சில கசப்புகள் காரணமாக இங்கே வந்துட்டோம். அந்த ஒரு தற்புகழ்ச்சியை அவரை பாடணும்னு கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. இட்ஸ் நாட் ஏ ஜோக், ரியலி ஃபேக்ட். இந்த உண்மையை வந்து நான் சொல்லலைனாலும் யாராவது சொல்லுவாங்க. நான் சொல்லலைன்னா என்னுடைய பேரப்பிள்ளைகள், என்னுடைய தலைமுறையில் இருக்கிறவர்கள் என்னை வசைப்பாடும். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், ஒன்று கூட இருந்திருக்கான், எதுவுமே பதிவு பண்ணலையே அப்படின்னு. சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர போராட்டம் வேண்டுமென்று போராடாதவனை எப்படி மதிக்க மாட்டார்களோ, ஒரு நல்ல தலைவர் வருகிற போது அவரை பாராட்டாமல் அவரை பின்தொடராமல் போனால் வருங்கால தலைமுறை பழிக்கும். அதான் என்னுடைய கணிப்பு. இனி வருகிற காலகட்டத்தில் அப்பழுக்கற்ற மனிதராக, ஒரு மழைநீரை போல சுத்தமான மனிதராக, நியாயமுள்ள ஒரு மனிதராக, ஒரு சமத்துவத்தை, சமாதானத்தை, சமூக நீதியை பேணி காக்கிற மனிதராக, அனைவருடைய கண்ணீரை துடைக்கின்ற விரலாக அவர் இருக்க வேண்டும். மாற்றுக் கட்சியினர் பல பேருக்கு வந்து தாவேக்காலேருந்து அழைப்பு விடுத்தாங்க. உங்களுக்கும் அது மாதிரி அழைப்பு வந்து? எந்த அழைப்பும் இல்லைங்க. நானாக டிக்கெட் எடுத்து சினிமா பார்த்த கதை தான். நான் ஒரு கோபத்தில் வந்துட்டேன் அதிமுக விட்டு. அவங்க வந்து வாங்க வாங்கன்னு வந்து பேசுனாங்க, அவ்வளோதான். முதல்ல வந்து ஒரு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை போய் பார்த்தேன். அவரை பார்த்தோன்னே, அவர் என்னங்க இவ்வளோ பெரிய நல்ல ஒரு எளிய மனிதராக இருக்கிறார். வாசல் வரைக்கும் என் கார் போச்சு, என்னை வாசலில் வரவேற்றார், உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு தேநீர் டீ கொடுத்தாரு, பேசினார். நீங்கள் வாங்க, நல்லா பார்த்துக்குறோம், உங்களை கண்ணியமாக நடத்துகிறோம், மரியாதையாக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். புத்தகத்தை கொடுத்தேன், வாங்கி பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதியிருக்கீங்களே, நான்லாம் ரொம்ப படிக்கிறது இல்லைங்க அப்படின்னாரு. அதாவது தெரியாது என்பதை தெரியாது என்று சொல்லுகிறதற்கு உயர்ந்த குணம் வேணும். நிச்சயமாக. பார்த்து முடிச்சுட்டு பேசி முடிச்சிட்டது பிறகு இந்த மாதிரி வந்து வெளியே வர்றாரு. ஐயா வர்றாங்க, நீங்கள் வாங்க உங்கள் காருக்கு. கார் வர்றாரு, கார் கதவை திறந்து விட்றாரு. நான் உட்காடுறேன், கார் கதவை மூடுறாரு. கண்ணாடி இறக்கி விட்டு நான் கும்பிட்றேன், அவரும் கும்பிட்றாரு. எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. அவர் கட்சியின் பொதுச் செயலாளர். இந்த அமைச்சரவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஆமாம், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர், தமிழக அமைச்சரவையில் 2ஆம் இடத்தில் இருக்கிறவர், மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய கண்ணாக காதாக இருக்கிறவர். அவருடைய அசைவு எதற்கு அசைந்தால் என்ன காரணம் என்று அவருக்கு தெரியும். 30 ஆண்டு காலம் அவரோட பயணிக்கிறார். இவ்வளோ பாசந்துட்டேன் நான். இது அதாவது ஒவ்வொரு மனிதர்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அந்த பணிவு. நீங்கள் வந்து கைத்து மேலே வித்தை காட்டினா கூட காசு வாங்க தரைக்குத்தானே வந்தாகணும். 1000 பதவிகள் வந்தால் கூட அவனிடத்திலே மனிதநேயம் இல்லை என்று சொன்னால் காலம் மறந்து விடும் அல்லவா? அந்த பண்பு நலன். நீ கடந்து செல்கிற பாதையில் வழிநடுக இருப்பவர்களை மரியாதையோடு நடத்து. ஏனென்றால் நீ அந்த வழியாகத்தான் திரும்ப நேரிடலாம். அப்போ உனக்கு என்ன மரியாதை கிடைக்குமா? கிடைக்காம போயிடும். ஆக அந்த பண்பு இயல்பிலே இருக்கணும். பெருந்தன்மைங்கிறது பிளட்டில் இருக்கணும், சொல்லி கொடுத்து வரணுமா? அது இயல்பாகவே அவருக்கு இருக்கிறத பார்த்து அசந்துட்டேன். ஓஹோ, இவ்வளோ ரசிகர் மன்றம், இவ்வளவு ரசிகர்கள், எல்லா மாவட்ட செயலாளரும் ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குற அந்த உரிமை. இப்படி அவங்க கூடயே 3:30 மணி வரைக்கும் இருந்து 3:30 மணிக்கு மேலே தான் அன்றைக்கி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நள்ளிரவு கடந்து 4:30 5 மணி வரைக்கும் பார்க்குறாரு.
நானே வியந்து போனேன். நல்ல ஒரு அதான் ஒரு தேர்வு. அதாவது வந்து ஒரு ஒரு இணையணும். வாத்தியத்தில் இல்லை சங்கீதம், வாசிப்பவனிடத்தில் இருக்கிறது. என்னங்க, நான் ஹார்மோனிய பெட்டி வாங்கி நான் ஒரு 5,00,000 வாங்கிட்டு போய் நான் தாங்க வாரமாக வச்சுட்டா அடுத்த இளையராஜா அப்படின்னு சொல்லி போட்ட காற்று தான் வரும். வாத்தியத்தில் இல்லை, வாசிப்பவனிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய உயர்வுக்கு அவருடைய எண்ணம் தான் காரணம். அதாவது ஒரு பலூன் வியாபாரி பலூன் வியாபாரம் கலர் மஞ்சள் கலர், பச்சை கலர், சிகப்பு கலர், கருப்பு கலர் வச்சுருக்கிறார். ஒவ்வொரு கலராக விடுறாரு. அப்போ கருப்பு பலூனு அப்படியே இருக்குது. பின்னால் ஒரு பையன் கருப்பு நீக்கிறோம். அந்த பையன் கேட்குறான், ஐயா இந்த தாத்தா இந்த கருப்பு பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்குறான். பறக்கும் தம்பி, பலூனால் பறப்பதில்லை, அதற்குள்ளே காற்றால் தான் பறக்கிறது, நிறத்தால் அல்ல, உள்ளே இருக்கிற காற்றால். நீயும் உயர்ந்து உயரத்துக்கு வரலாம், எண்ணத்தால் உயரலாம். எண்ணம் தானே பெருசு. அதை நான் பார்த்து வியந்து போனேன். இப்போ எல்லோரும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, என்ன புஷி அவர் முன்னால் போய் சேர்றாங்க, அவர் ஆதவ் முன்னால் சேர்றாங்க. நான் வந்து எனக்கு வாய்ப்பு முதலமைச்சர் முன்னால் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்களாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களும் உயரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் அடுத்த 5 வருடம் கழித்து இன்னும் உயர்ந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க. அவ்வளோதான். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். எடப்பாடி அடுத்தது மாதிரி நான் விலக போகிறேன்னு சொன்னீங்களா? அவர்கிட்ட வந்து நான் கடிதம், கூட்டணி இல்லாத தனித்து நின்று வெற்றி பெற்ற முதலமைச்சர், அவருக்கு எப்படி புகழ் போதை மேலே ஏறி இருக்கும் தலையில். என்ன அப்புறம் பேசலாம், ஃப்ரீயாக பேசலான்னு நீங்கள் என்ன செய்வீங்க? நன்றி ஆண்டவரேன்ட்டு போக வேண்டியதான். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? 10 தோல்வி பழனிசாமி, இந்த முறையும் தோல்வி அடைந்தால் திருமாவை முதலமைச்சராக்கி விடலாம், மீதம் இருக்கிற 30 பேர் 32 பேர்களை அதிமுக அமைச்சர்களை கொண்டு நிரப்பி விடாமல் ஒத்துக்கலையே.